கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. பார்த்தீங்களா? எங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எரேமியா 22:27 சொல்லப்பட்டிருக்குது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம் இதில் நமக்கு தெரியுதுன்னா, அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் கிடையாது. அதிசயமான காரியம் எல்லாம் செய்யணும். எல்லா காரியமும் அவர் செஞ்சால் அதிசயம்தான். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தரான். பாருங்கள், நம்ம என்ன செய்யணும்? புற ஜாதி அவங்க இவங்க இல்லை ஜாதிகள்லாம் பிரித்து மதத்தை பிரித்து எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்ன பார்த்தீங்களா? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்குறாரு. இவ்வளோ பெரிய தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது நம்ம நிறைய காரியங்களுக்கு பயப்படுறோம். மனுஷனுக்கு பயப்படுறோம், மிருகத்துக்கு பயப்படுறோம், எல்லாருக்கும் பயப்படுறோம், எல்லாத்துக்கும் பயந்து சாகிறோம். அதுக்கு என்னத்துக்காக பயப்படணும்? ஏன்னா மாம்சமான எல்லாருக்குமே அவர் தான் ஆண்டவர். அது மட்டும் இல்லை, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எல்லாமே செய்வேன்றாரு. ஒன்று கூட கிடையாது, நான் எல்லாத்தையும் செய்வேன்றாரு. அது மட்டும் இல்லை, 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவரும், பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பிள்ளையை பின் அடியார் பிள்ளைகளின் மடியிலே நான் சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமம் உள்ள மகத்தோரும் வல்லமையுள்ள தேவனே. பார்த்தீங்களா? எப்படி 1000 தலைமுறை மட்டும் அவர் என்ன செய்கிறாராம்? இரக்கம் செய்கிறாராம் 1000 தலைமுறைக்கு. அது இல்லாமல் என்ன செய்கிறாராம்? பிதாவின் அக்கிரமத்தை அவருடைய பின்னடியார் பிள்ளைகளுக்கு மடியில் சரி கட்டுறவர்களாக பிள்ளைகள் தலைமுறைக்கு கிருபை செய்கிறது மட்டும் இல்லாமல் பிள்ளை இடத்துல செய்கிறாராம் அவருடைய நீதியை சரி கட்டுறாராம். அது மட்டும் இல்லை, சேனைகளின் கர்த்தர் என்பது நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமை உள்ள தேவனே. யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லமை உள்ளவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழியில் தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கின்றன. பார்த்தீங்களா? எப்படின்னு அவருடைய கண்கள் என்ன அவன் மேலே மனுபுத்திர மேலே நோக்கமாக இருக்குதான். எதுக்கு? அவனவனுக்கு அளிக்க பலன், அவனுடைய வழி கிரியை பலன்கள் எல்லாத்துக்கும் அளிக்கும்படி அவருடைய கண்கள் செய்தான் மேல் நோக்கமாக இருக்கிறது அப்படி சொல்கிறாரு. அதனால் நம்ம இதுலேருந்து என்ன செஞ்சு கொள்கிறோன்னா, அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் கிடையாது. அவர் என்ன செய்கிறார்? 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவர். இது போதாதான் நம்மளுக்கு? 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிற ஒரே தேவன் நம்முடைய தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ.